என் தங்கப்பிள்ளையே, மங்களச் செவ்வாய்க்கிழமையின் வெற்றி வெடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தை அள்ளிக் கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாள் விடியலும் என் குழந்தைக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்க வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு வெற்றி செய்தியினை கொண்டு ஓடோடி வருகின்றேன். என் பிள்ளையே, நீயும் அதே நம்பிக்கையோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு யார் உனக்கு எதிரில் நின்றாலும் அவர்களை நிச்சயமாக உடைத்தெறிந்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நோக்கி நீ பயணிக்கப் போகிறாய் என்பதை நம்பு. என் தங்கமே, உன்னை எதிர்த்து நிற்பவனுக்கே அத்தனை தைரியம் இருக்கும் பொழுது நீ அவனை தாண்டி செல்ல போகின்றாய். உனக்கு எத்தனை தைரியம் மனதில் இருக்க வேண்டும்? நிச்சயமாக என் குழந்தையே, இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரியதொரு திருப்பத்தை கொடுக்க போகின்றது. உன்னால் மறக்கவே முடியாத ஒரு நாளாக இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, நீ என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று இருக்கும். என் பிள்ளை, நீ மனமுழுக்க தேக்கி வைத்திருக்கின்ற ஏக்கம் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தீரப்போகின்றது. என் குழந்தை, எத்தனை நாள் இந்த வாழ்க்கை இப்படியே நமக்கு சென்று விடுமோ என்று எண்ணி நீ கதறிக்கொண்டிருந்தாயல்லவா? உன்னுடைய கதறல்களுக்கெல்லாம் நல்ல பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ நடந்து கொண்ட விஷயங்கள் என்று எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றது. என் தங்கமே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பில் உனக்கே சந்தேகம் வந்திருக்கின்றது. நாம் இதற்கு மேலும் இதை தொடர வேண்டுமா என்று. ஏனென்றால் காலம் உனக்கு செய்து வைத்த கோலங்கள் எல்லாம் வித்தியாசமானது. யாருக்குமே வராத பிரச்சனை உனக்கு வரும். யாருக்குமே வராத நோய் உனக்கு வரும். யாராலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்படி மற்றவர்களால் முடியாது, மற்றவர்களுக்கு வராது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வரும். அதனாலேயே எத்தனை கஷ்டங்களை தாண்டி விட்டோமோ என்று நினைத்து என் பிள்ளை மனம் வேதனையின் உச்சத்திற்கே நீ சென்றிருக்கின்றாய். இதை நீ இப்படி பார்க்காமல் சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, மற்றவர்களுக்கு வராமல் உனக்கு வருகிறது என்றால் உன்னிடத்தில் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த விஷயத்தினானாலும் சரி, உனக்குள் இருக்கின்ற தனித்துவம் மற்ற விஷயங்களில் எல்லாம் வெளிப்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயத்தில் நீ வெளிக்காட்டாமல் இருக்கிறாய் என்பதைத்தான் அது உனக்கு மறைமுகமாக உணர்த்தி காட்டுகின்றது. என் பிள்ளையே, இந்த சூழ்நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உனக்கான விஷயங்களை பெறுவதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் உருவாக்கிவிட வேண்டும். உன்னை தேடி நீ ஆசைப்பட்டது எல்லாம் வந்து சேரும் என்று நினைக்காமல் அதை தேடி நீ செல்ல வேண்டும் என்பதனை ஒரு முறை உன் மனதிற்குள் நீ தெளிவாக பதிய வைத்துக்கொள். இன்று அதிகாலையில் உன் மனது என்ன நினைக்கின்றது? ஏதேனும் ஒரு சிறு விஷயம் இன்று மனதிற்குள் சற்று சலனத்தை ஏற்படுத்தி விட்டால் கூட அதோடு அந்த விஷயத்தை நிறுத்த முயற்சி செய்கின்றாய். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் தொடங்கும் பொழுதும் நாம் செய்ய நினைக்கும் பொழுதும் அதிகமான கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அதன் பிறகு அது உனக்கு அதிக மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். நீ அந்த நேரத்தில் தயங்கி நின்று விட்டாயானால் மேலும் மேலும் வாழ்க்கையில் எப்பொழுதும் தயக்கமே அதிகமாக வந்து கொண்டிருக்கும். தயங்கி நிற்காமல் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை நல்லபடியாக அடைவதற்கான முயற்சிகளை என் பிள்ளை எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு.
இன்று உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு விஷயம், இன்று நீ சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நபர் என்று என்ன ஆசை இன்று விடியும் பொழுதில் உன் மனதிற்குள் தோன்றுகின்றதோ, அதிலும் உன் தாயானவள் என் வாக்கினை கேட்கும் பொழுது உன் மனதில் நிலையாக இருக்கின்றதோ, அந்த விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ சந்திக்கின்றவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல அதிர்ஷ்டத்தை கொடுக்க கூடியவர்களாக இருக்கப் போகின்றார்கள். என் பிள்ளை, மனதிற்குள் தேக்கி வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் வெளியில் சொல்ல முடியாமல் நீ தவித்து நின்ற நேரங்களும் இனிமேல் இல்லை. நாம் எதையும் மறைத்து வைக்க தேவையில்லை என்பது போல வெளிப்படப் போகின்றது. என் தங்கமே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மறைத்து வைத்து அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக மேலும் மேலும் பொய்களை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே நீ வெளியில் சொல்லிவிடுவாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் பொய்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலையோ மேலும் மேலும் பிரச்சனைகளோ உனக்கு ஏற்படாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் என்று நம்பினால் என் பிள்ளை நிச்சயமாக நீ நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பாய். அம்மா எதற்காக சொல்கிறேன் என்றால், என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது. எதனால் என்றால், அவற்றில் சில விஷயங்கள் மறைந்து கிடக்கின்றன அல்லவா? சில விஷயங்கள் மட்டும்தான் வெளிப்படுகின்றது. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் அங்கே ஏற்பட்டு விடுகின்றது. என் தங்கமே, மனசாட்சியின் சொல்படி கேட்டு எந்த விஷயத்தையும் யாரிடத்திலும் மறைக்காமல் உண்மையை சொல்லிவிடு. ஏனென்றால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அன்றோடு முடிந்துவிடும். மாறாக நீ மறைக்க மறைக்க அந்த விஷயத்திற்கு பதிலாக வேறு விஷயத்தை சொல்ல நாட்கள் இழுத்து கொண்டே வர கடைசியில் உண்மையை சொல்கின்ற நிலை வரும் பொழுது உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் அங்கே உருவெடுத்து காத்திருக்கும். அதனால் மனதிற்குள் எப்பொழுதுமே ஒளிவு மறைவோடு இருக்காதே. வருகின்ற பிரச்சனையை அன்றே எதிர்கொள்ள நீ துணிந்து விட்டால் போதும். என் தங்கமே, இது உன் வாழ்க்கைக்கு அம்மா சொல்கின்ற மிக பெரிய அறிவுரையும் கூட. என் பிள்ளையை, யாரிடத்திலும் உண்மையான அன்போடு பழகும் பொழுது அவர்களிடத்தில் தன் மனதில் எந்த ரகசியமும் வைக்காமல் உண்மையை அப்படியே வெளிப்படையாக சொல்ல வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நீ சொல்லாமல் வேறொருவர் சொல்லி எப்பொழுதும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. இதுதான் பலர் வாழ்க்கையின் பிரிவினைகளுக்கு மிக முக்கியமான காரணம். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய உயிரான உறவு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற விதம் வேறாக இருக்கும். அதே நேரத்தில் அதை அவர்கள் சொல்லாமல் இன்னொருவர் மூலமாக அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் என்றால் நிச்சயமாக அதை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரச்சனைகள் அதோடு நின்று விடவும் செய்யாது. என் தங்கமே, உண்மையான அன்பு, வாழ்க்கையில் உண்மையான நம்பிக்கை, இவையெல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்றால் என் குழந்தை வாழ்க்கையில் எப்பொழுதுமே யாரிடத்திலும் ஒரு பொய் தன்மையோடு பழகிவிடக்கூடாது. உண்மை தன்மையோடு பழகுகின்ற எல்லோருக்குமே வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் என்பதனை மறக்கக்கூடாது. வெற்றி என்பது உறுதியான விஷயம் என்பதனை மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வெல்லக்கூடிய மன தைரியம் உனக்குள் இருக்கின்றதல்லவா? அந்த தைரியத்தை பிடித்து கொண்டு என் பிள்ளை மேலேறி வந்துவிட வேண்டுமே தவிர அங்கென்ன நடக்கிறது இங்கென்ன நடக்கிறது என்று ஒரு நாளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காதே. நீ பார்க்கின்ற வேடிக்கை உன் வாழ்க்கையை மற்றவர்கள் முன்னிலையில் வாடிக்கையாக மாற்றிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு என்றுமே நான் உடன் இருக்கிறேன் என்பதனை தைரியத்தை சொல்லும் பொழுது உடன் இருப்பவர்களிடத்தில் ஒரு நாளும் பொய்யை மட்டும் சொல்லிவிடாதே.
உண்மை நிச்சயமாக ஆரம்பத்தில் கஷ்டங்களை கொடுக்கும், ஆனால் கடைசியில் அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பொய் என்பது ஒரு நாள் வெளியில் வரும் பொழுது அன்று உன்னை வாழ விடாமல் செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக எதிர்கொண்டு இன்றைய நாளை வெற்றிகரமான நாளாக நீ மாற்றிவிடு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.